ஹலோ நமஸ்காரம். இன்றைக்கி மடிப்பாக்கம் சுந்தரி மேமியத்து கிச்சனில் மீந்து போன இட்லியை வச்சு ஒரு உப்புமா எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இந்த இட்லி உப்புமா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நார்மலாக இருக்கிற உப்புமாவை விட இந்த மாதிரி பண்ணி கொடுக்குறது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெறும் இட்லியை நம்ம கொடுத்தோன்னா குழந்தைகள் அவ்வளோவா சாப்பிடாது. மீந்து போன இட்லியை இது மாதிரி பண்ணி கொடுத்தோன்னா டக்குன்னு காலி ஆகிடும். இப்போ இட்லியை நல்லா கையால் இது போல் பொலன்னு உதுத்து வச்சுக்கணும். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஒரு வானல் அடுப்பில் போட்டுட்டு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுன்ட்டு 1/2 ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் 3ஐயும் போட்டு நல்லா உளுத்தம்பருப்பு செவக்கிற அளவுக்கு வறுத்துக்கணும். வறுத்துட்டு அதில் ஒரு 2 பச்சை மிளகாயை நறுக்கி பொடியாக நறுக்கி போட்டுட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் எடுத்து அதில் போட்டுக்கலாம். ஃப்ரெஷ் கருவேப்பிலையாக இருந்தால் நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ ஒரு பெரிய வெங்காயமாக இருந்தால் அதில் ஒரு பாதி வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம். சின்ன வெங்காயமாக இருந்தால் ஒரு வெங்காயத்தை போட்டுக்கோங்க. போட்டு அந்த வெங்காயம் நல்லா செவக்கிற அளவுக்கு வதக்கினுட்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சியையும் அதில் துருவி போட்டுட்டு நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற இட்லியை எடுத்து அதில் போட்டு ஒரு பெரட்ட வேண்டியது தான். பெரட்டிட்டு லைட்டாக ஒரு சிட்டிகை உப்பு எடுத்து அதில் நல்லா தூவிட்டோம்னாக்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு 2 மினிட்ஸில் பண்ணி முடிச்சிடலாம். சில சமயம் நிறையா மீந்துடும் இட்லி. நீ போட்டுக்கிறியா அப்படின்னாக்கா எனக்கு வேண்டாம் உனக்கு வேண்டாங்க குழந்தைகள். நம்ம இது மாதிரி ஒரு நிமிஷம் மெனக்கட்டு இதை செஞ்சிட்டோம்னாக்க எல்லாம் கண்டேன்னு சாப்பிட்டுடும். இது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இட்லி உப்புமா ரொம்ப நல்லா இருக்கும். மீந்து போன இட்லியை இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இட்லி உப்புமா. இப்போ அடுத்ததாக வித்தியாசமான சுவையில் ஒரு சட்னி அரைக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வானல் அடுப்பில் போட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். 4லேருந்து 5 காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு போட்டுட்டு உளுத்தம்பருப்பு நல்லா செவந்ததுக்கப்புறமா நான் ஒரு 4 பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் போட்டு அதில் இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு 2 தக்காளியும் எடுத்து அதிலேயே நறுக்கி போட்டு அதையும் வதக்கிக்கலாம். பெரிய தக்காளியாக இருந்தால் 1 போதும். நான் சின்னதாக இருந்ததுனால 2 போட்டுன்றேன். இப்போ அதுக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டு நல்லா வதக்கிறத சீக்கிரமாக வதங்கிடும் வெங்காயம் தக்காளி எல்லாம். இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலையை போட்டுட்டு ஒரு பல்ஸ் மோடில் போட்டு ஒரு சுற்றிட்டு இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளியை ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணியை விட்டு நைஸாக அரைச்சிட்டு உப்பு போருமான்னு செக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக கொஞ்சம் கடுகு உளுத்தம்பருப்பு தாளித்து கொட்டிக்கலாம். இந்த சட்னிக்கு வேர்க்கடலை வச்சு அரைக்கிறதுனால நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி தோசை எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.